மக்களே வணக்கம். நான் கடலூர் சேஃப் மார்ஜிலேனேன். கச்சத்தீவு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்ற டவுட் இருக்கும், எப்படி கச்சத்தீவு வர்றது அப்படின்ட்டு. அதுக்கான சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இது. கச்சத்தீவுல திருவிழா அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் பேப்பரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய வேர்க்கோட்டில் இருக்க சர்ச்சில் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கணும். அங்கே வாங்கி ஃபில் பண்ணிட்டு நாம கொடுத்துட்டோம்னா போதும். 2000 ரூபாய் சார்ஜ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த போட்டில் போகணும் என்ன அப்படின்றத பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ இந்த திருவிழா எப்போ தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாசமும் ஒரு வருஷமும் மார்ச் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை இந்த திருவிழா நடக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புவோம். காலையில் 6 மணிலேருந்தே போட்டெல்லாம் இங்கே வர ஸ்டார்ட் ஆயிரும். சாயங்காலம் 4 மணி வரை வரிசைப்படி போட் எல்லாமே வரும். இங்கே 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொடியேற்றம், அதை தொடர்ந்து சிலுவை பாதை நடக்கும். அப்புறம் நைட்டு திருவிழா, அப்புறம் காலையில் திருவிழா திருப்பலி. அது முடிஞ்சோடனே எல்லாருமே திரும்பி போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதில் உள்ள ப்ராசஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு ராம்நாத் டிஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. பட் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா என்ஓசி வாங்கி ஆகணும். அது இருந்தால் தான் அவங்களால வர முடியும். பட் ஸ்ரீலங்கால இருந்து வரவங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மற்றபடி இங்க வர்றது ரொம்ப சிரமமான விஷயமே கிடையாது. ஆனா கச்சத்தீவுல நீங்க எதிர்பார்த்து வர மாதிரி இங்க கிளைமேட்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா வெயில் தான் அடிக்கும். ஸோ வரும்போது நாம அதுக்கேற்ற மாதிரி தயாராகி வரணும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு கொடை கொண்டு வரதா இருக்கட்டும், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாதாரணமான உடைகள் அணிஞ்சிட்டு வரதா இருக்கட்டும், இதுதான் ரொம்ப முக்கியம்.